இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி மற்றும் ரோட்டரி கிளப் பங்களிப்புடன் கோவையில் புதிய ரெட் கிராஸ் தானா ரத்த சேகரிப்பு மையம் துவங்கப்பட்டது. இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பாக தானா ரெட் கிராஸ் ரத்த சேகரிப்பு மையம் கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள ரெட் கிராஸ் சொசைட்டி வளாகத்தில் துவங்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர், சென்ட்ரல், ஈஸ்ட், ஜெனித், ஸ்பெக்ட்ரம், யூனிகார்ன்ஸ் மற்றும் ரோட்டரி அறக்கட்டளை ஆகியோரின் பங்களிப்புடன் துவங்கப்பட்ட தானா ரத்த வங்கி மையத்தின் துவக்க விழா ரெட் கிராஸ் சொசைட்டி அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இந்திய செஞ்சிலுவை சங்கத்தால் பராமரிக்கப்பட்டு இயக்கப்படவுள்ள இந்த இரத்த மையத்தில் ஒவ்வொரு மாதமும் 1000க்கும் மேற்பட்ட நன்கொடையாளர்களை செயல்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது கோயம்புத்தூரில் உள்ள பல மருத்துவமனைகளின் இரத்த விநியோக தேவைகளை ஆதரிக்கும் மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விலையில் லாப நோக்கற்ற அடிப்படையில் நோயாளிகளுக்கு இரத்தத்தை வழங்கும். மேலும் இந்த இரத்த சேகரிப்பு மையத்தில் மிக அதிநவீன தொழில்நுட்ப உபகரணங்கள் பயன்படுத்த உள்ளதாகவும், மேம்பட்ட உபகரணங்களால் இரத்தம் சேகரிக்கப்பட்டு சேமிக்கப்பட்டு மிகவும் திறமையான மற்றும் பாதுகாப்பான முறையில் செயலாக்கப்படுவதை உறுதி செய்யும். இது இரத்தம் மற்றும் அதன் கூறுகளுக்கான முக்கியமான தேவையை பூர்த்தி செய்ய உள்ளதாக திறப்பு விழாவில் கலந்து கொண்ட முக்கிய விருந்தினர்கள் கூறினர். இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் சேர்பர்சன் நந்தினி ரங்கசாமி, ரோட்டரி 3201 உடனடி முன்னாள் மாவட்ட ஆளுநர் TR விஜயகுமார், மாவட்ட ரோட்டரி ஃபவுண்டேஷன் தலைவர் செல்லா கே ராகவேந்திரன், துணை ஆளுநர் CS திருமுருகன், ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சேட்டிலைட் தலைவர் பரணிக்குமார், செயலாளர் ராம் சிவபிரகாஷ், ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சேட்டிலைட் திட்ட தலைவர் அங்கிதா தினேஷ், இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் செயலாளர் பூங்கோதை உட்பட பலர் கலந்து கொண்டனர்.